அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக். இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான தோசை ரெசிபி பண்ணலாம். இதுக்கு முழு தோல் உளுந்து யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். இதுக்கு 2.5 கப்பு இட்லி அரிசி, 1/2 கப்பு முழு தோல் உளுந்து, கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துட்டு நல்லா கழுவிட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். ஊற வச்சு மிக்சியிலனா கிரைண்டரில் கூட அரைச்சிக்கலாம். நான் கிரைண்டரில் தான் அரைச்சிருக்கேன். இது தோசை மாவு பக்குவத்துக்கு அரைச்சிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மாவு கரைச்சி வச்சுருங்க. 8 மணி நேரத்தில் மாவு நல்லா புளிச்சிடும். மாவு புளிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஊற்றப்போம், இல்லைன்னா மெலிசா கூட நீங்கள் முருகலா தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். இது வந்து மிக்சியில் அரைக்கணுன்னா மாவு ஊற வைக்கிறப்பயே, அரிசி உளுந்து ஊற வைக்கிறப்ப 2 ஸ்பூன் அவல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மாவு அரைக்கிற வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு அரைச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து மாவு சூடாகாமல் இருக்கும். மாவு சூடாகிடுச்சுன்னா தோசை உங்களுக்கு ரொம்ப இந்த மாதிரி சாஃப்டாக கிடைக்காது. இல்லைனா 2 ஐஸ் க்யூப் போட்டு கூட அரைச்சிக்கலாம். வெறும் வெள்ளை உளுந்து போட்டு நம்ம தோசை ஊற்றுறதுக்கு இந்த மாதிரி கருப்பு உளுந்து சேர்க்குறப்ப அதுவும் முழு தோல் உளுந்து ரொம்ப சத்து ஜாஸ்தி. நமக்கு இடுப்பு வலி, இந்த குதிகால் வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.